இனி உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் உள்ளூர் செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் போடி தேவாரத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடைக்கு செல்லும் பாதையை மறித்து பெண்கள் போராட்டம் நடத்தினர். திடீர்புரத்தில் டாஸ்மாக் அமைத்த பிறகு அந்த வழியாக செல்லும் பெண்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற வருவாய் கோட்டாட்சியர், தேவாரம் காவல்துறை ஆய்வாளர் ஆகியோரையும் முற்றுகையிட்டனர். டாஸ்மாக் கடையை அகற்றும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் அந்த பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் ஒரே நிலத்தை 11 பேருக்கு விற்பனை செய்து 9 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் ரமேஷ் மற்றும் அவரது தாயார் கமலம்மாள் ஆகியோருக்கு சொந்தமான 92 சென்ட் நிலத்தை பிரகாஷ் என்பவருக்கும் 50 சென்ட் நிலத்தை குமார் என்பவருக்கும் ரமேஷ் விற்பனை செய்துள்ளார். நிலத்திற்கு பணத்தை செலுத்தி பத்திரம் கேட்டதற்கு ரமேஷ் பத்திரம் தராமல் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. பிரகாஷ், குமார் ஆகிய இருவரும் நிலத்திற்கு சென்று பார்த்தபோது நிலத்தை பல பேர் சொந்தம் கொண்டாடியதாக தெரிகிறது. பத்திரம் மற்றும் பட்டா சிட்டா போன்ற ஆவணங்களை சரி பார்த்தபோது 11 பேருக்கு நிலத்தை விற்பனை செய்து 9 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. சிவகாசி அருகே உள்ள பெரியகுளம் கண்மாயை தூர்வாரும் பணியில் புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவினர் 18வது நாளாக ஈடுபட்டுள்ளனர். நீர் ஆதாரங்களை மேம்படுத்தும் நோக்கில் புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவினர் தமிழகம் முழுவதும் உள்ள ஏரி, குளங்களை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சிவகாசி நகருக்கு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள பெரியகுளம் கண்மாயின் நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரும் பணியில் நம்மால் முடியும் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள கட்டளைப்பட்டி நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து நீர் ஆதாரங்களை தூர்வாருவதால் மண் வளம் பெற்று விவசாயம் செழிக்கும் என்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மருத்துவமனையில் ஸ்கேன், எக்ஸ்ரே இருந்தாலும் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் வாரத்திற்கு 2 முறை மட்டுமே ஸ்கேன், எக்ஸ்ரே எடுக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஊத்தங்கரை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தீவிர விபத்து சிகிச்சை பிரிவு இல்லாததால் விபத்தில் காயமடைந்து வருபவர்கள் சிகிச்சை பெறுவதில் கால தாமதம் ஏற்படுவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உப்பு நீரில் மின்சாரம் தயாரித்தல், நடமாடும் ரோபோ, சூரிய சக்தி மூலம் வீடு மற்றும் வாகனங்கள் இயக்குதல், கார்பன் மோனாக்சைடு நுகரும் கருவி உள்ளிட்ட படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். இதனை ஏராளமான பள்ளி மாணவர்கள் கண்டு ரசித்தனர். ஒடிஷா மாநிலத்தில் நக்சல்கள் நடத்திய கண்ணிவெடி தாக்குதலில் உயிரிழந்த தமிழக வீரர்களின் உடல்கள் இன்று இரவு அவர்களின் சொந்த ஊர்களுக்கு கொண்டு வரப்படுகின்றன. ஒடிஷா மாநிலம் ஜன்பர் வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கண்ணிவெடியில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன், அபிலாஷ் ஆகியோரும் ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு வீரரும் உயிரிழந்தனர். உயிரிழந்த தமிழக வீரர்களில் அபிலாஷ் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை கிராமத்தைச் சேர்ந்தவர். மற்றொரு வீரரான ரவிச்சந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் திம்மன் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர். இவர்களின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, இருவரின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்.